கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய கடவுளாலும் நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பரிசுத்தமும் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைய தினத்திலுமே கூடிய நம் பிதாவாகிய கடவுள் அவருடைய மேலான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு ஒரு ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்து சகோதர சகோதரிகளாய் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய மேலான சத்தியத்தை கொடுக்கும்படியாக தந்துட்ட கிருபைக்காகவும் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளை, இன்றைய தினத்திலுமே நம்ம பார்க்க இருக்கும் அந்த பாடம் என்னவென்று நாம் பார்த்தோமே என்றால், அனுப்பப்பட்டவர்கள். இந்த பாடத்தை தான் சற்று நேரம் நம்ம கொஞ்சம் தியானிக்க இருக்கிறோம். அப்போது யார் அந்த அனுப்பப்பட்டவர்கள்? இதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். ஆனாலும் இதை முழுமையாக நம்ம என்ன பண்ண போகிறதில்னா, அனுப்பப்பட்டவர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி நம்ம முழுமையாக பார்க்குற மாதிரி இருந்தோன்னா நிறைய டைம் எடுத்துக்கும். அதனால் முழுமையாக பார்க்குறதில்ல, ஒரு சில பெயரை அனுப்பப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில பேரை மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போது இந்த பாடத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த ஆதார வசனம் மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். சிலோவாம் என்பதற்கு என்ன அர்த்தமா? அனுப்பப்பட்டவர்கள். இந்த வசனத்துக்கு மேலே உள்ள வசனங்களையும் நீங்கள் என்னென்னா வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த இடத்துக்கிட்ட கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சில பேர் இந்த கூட்டங்கள் முடிந்ததுக்கு பிறகு இந்த 9ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதில் நிறைய காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இங்கே அந்த கண் திறக்கப்பட்ட அந்த பிறவிக்குருடனுடைய காரியங்களை குறித்தும், கர்த்தர் ஏன் அந்த காரியத்தை செய்தார் என்பதை குறித்தும் அந்த 9ஆம் அதிகாரத்திலே நிறைய எழுதப்பட்டிருக்கும். அப்போ சிலோவாம் என்றால் என்ன, சிலோவாம் குளம் என்றால் என்ன, அனுப்பப்பட்டவர் யார், இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னா பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி, அனுப்பப்பட்டவன் அல்லது அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னா இதை யாரை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது? அப்போஸ்தலர் இல்லையா? கண்டிப்பாலுமே அப்போஸ்தலர் தான் இல்லையா? ஸோ இதையும் பார்க்கலாம். ஏன்னா சீலோவம் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தர் இயேசு ஒரு இடத்துல சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் மாற்றிருக்கார் இல்லையா? அப்போ இது குறித்தும் நாம் பார்க்கலாம். இப்போ கர்த்தர் இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்த பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவாலயத்தில் போய் ஒரு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும்போது அங்கே வந்த பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் கர்த்தர் இயேசுவின் இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோமே என்றால், அவர் மறு உத்தரவு கொடுக்கல. அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் ஒரு கேள்வி கேட்குறார். இவங்க மூப்பர்கள் இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, தேவாலயத்தில் வந்த பிரதான ஆசாரியர் என்ன கேள்வி கேட்டார்னா, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், எந்த அதிகாரத்தை இந்த அதிகாரத்தை உமக்கு யார் கொடுத்தார்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வியை யார் கேட்குறாங்க? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். வசனத்தை கரெக்டாக படிச்சிருங்க. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவர்களிடத்துல கேட்குறாங்க. அதுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு கேள்வி கேட்குறார். அவர் என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள், சொல்வீர்களானால் நானும் இன்ன காரியத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று அப்படிங்கிற ஒரு கேள்வியை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அதை சொல்கிறார்.
உடனே இவங்க வந்து யோசனை பண்ணுறாங்க, யோவானால் கொடுத்தானா அப்புறம் ஏன் அவரை நம்பலை அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இதெல்லாமே முரண்பாடாக இருக்கே, இதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாதுன்ட்டு கடைசியாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கேட்குற கேள்வி எங்களுக்கு புரியல அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க போட்டு குட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிட்றாங்க. எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேசியிருக்கிறவர் பிரதான ஆசாரியர், கூட இருப்பவர் மூப்பர், ஜனத்தின் மூப்பர். அப்போ இவர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை அப்படின்னும் போது தான் இப்போ தான் கர்த்தர் இயேசு அந்த இடத்துக்கிட்ட ஒரு 2 உவமைகளை குறித்து பேசுகிறார். 2 உவமைகளை குறித்து பேசும்போது நம்ம அந்த 2வது உவமையை பற்றி தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இந்த உவமையில் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அனுப்பப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அதில் ரகசியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த உவமையை வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 முதல் 41 வரை வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 33 அதிலிருந்து 41 வசனம் வரைக்கும். வேறொரு உவமைகளை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கலிகாலம் சமீபித்த போதே அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறொரு ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறொரு தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். அதற்கு அவர்கள், கொடிய யார் இந்த பதில் சொல்கிறாங்க? கர்த்தர் இயேசு ஒரு கேள்வியை முடிச்சிட்டார். இப்போ வந்து யார் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியர் அதற்குண்டான பதில் சொல்கிறார். என்னன்னா, அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களே தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்கதாக ஏற்ற தோட்டக்காரர்களிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காக கொடுப்பான் என்றார். இப்போ அந்த தோட்டக்காரன் வந்து கனிகளை கொடுக்கல அப்படின்னா, அப்போ கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டக்காரரை வந்து அங்கே என்ன பண்ணிடுவாங்க, மாற்றி விடுவார்கள் அப்படின்னு பிரதான ஆசாரியரை அதற்கு ஒரு விளக்கங்களை கொடுக்கிறார். இப்போ கர்த்தர் இயேசு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆதார வசனத்தில் கர்த்தர் இயேசு உமிழ்நீரை துப்பி ஒரு சேர் உண்டாக்கி பிறவி குருடனை வந்து கண்களிலே தடவின உடனே அங்கே என்ன ஆயிருக்கணும், கர்த்தர் இயேசு துப்பிட்டாரு, மண் சேர் மாதிரி குழப்பி ஒரு பிறவி குருடனுக்கு கண்ணில் தேய்ச்சி விட்டுட்டாரு. இப்போ தேய்ச்சி விட்ட உடனே வந்து அங்கே அது சரியாயிருக்கலாம் இல்லையா, நீ என்ன பண்ண, சும்மா கண் அப்படி சும்மா தொடச்சி விட்டால் போதும், மண்ணு கீழே விழுந்துடும், உனக்கு கண்கள் தெரியும் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் என்னன்னா, சீலோவாம் குளத்தில் போய் நீ போய் கழுவ சொல்லுகிறார் இல்லையா. இப்போ அது ஏன் அவர் போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவ சொன்னார் அப்படிங்கிற காரியத்தை குறித்தும், பிரதான ஆசாரியன் கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டபோது அவர் எந்த உவமையை சொன்ன வேண்டிய காரணத்தை குறித்தும் நாம் பார்க்கணும். ஏன்னா இந்த 2 காரியத்திற்குமே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தொடர்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா
கடைசியாக கர்த்தர் சொன்னது வந்து வேறே ஒரு தோட்டக்காரரை மாற்றணும் அப்படின்னு அந்த ஓமையில் சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஓமைக்கும் அந்த இடத்துக்கும், அதாவது சீலோவம் குளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் இதற்குண்டான பதிலை எங்கே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பார்க்கறது நம்ம அனுப்பப்பட்டவர்கள் இல்லையா? இப்போ இதுக்குண்டான அடையாளத்தை, இது எங்கே அந்த இதற்குண்டான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க வேண்டும் என்றால், நாம் வந்து யாத்ராகமம் புத்தகத்தில் தான் நம்ம போய் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உவமையில் சொல்லப்பட்ட ஊழியக்காரர்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனுப்பப்பட்ட நிலையில் தான் இருக்கார். ஏன்னா எல்லாருமே கடவுளினுடைய பிள்ளைகளாக அங்கே வருகிறவர்களாக பார்க்கிறோம். இவர்களும் அனுப்பப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இது யாருடைய பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய பார்வையில் அங்கே அனுப்பப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த அனுப்பப்பட்டவர் யார் என்பதை பார்ப்பதற்கு தான் நம்ம இப்போ எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யாத்ராகமம் புஸ்தகத்தில் போய் நம்ம பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. இப்போ யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. அப்பொழுது பிதாவாகிய கடவுள், எகிப்தில் இருக்கும் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து கர்த்தர் மோசே வந்து உன்னை அனுப்பிறேன் வா அப்படிங்கிற ஒரு வசனம் வருமே பாருங்க. பார்வோனிடத்தில் அந்த வசனம் கொஞ்சம் பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. 12:13 10வது வசனம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்போதான் வந்து இங்கே யாரை வந்து அழைக்கிறார் அனுப்புகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து மோசே தான் அவங்க என்ன பண்ணுறார் அப்படின்னா அனுப்புகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அங்கே மோசேவை மட்டும் அனுப்புகிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே மட்டும் அனுப்புறதில்ல, மோசேவுக்கு வாயா யார் அனுப்புகிறார் அப்படின்னா ஆரோனையும் சேர்த்து அங்கே அனுப்புகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போது அந்த பேசப்பட்ட உவமையில் வந்து அனுப்பப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படியாக
மோசே பிதாவாகிய கடவுள் சொன்னது போலவே மோசையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு எல்லாமே கீழ்ப்படிந்து அதன்படியாகவே எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழிநடத்தி வருகிறார் என்பதையெல்லாம் நம்ம வந்து வேதத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மோசே வந்து ஒரு சமயத்தில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, முரண்பாடான ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்கிறார். அந்த முரண்பாடான காரியத்தை செய்யும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன முரண்பாடான விஷயம் அப்படின்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் மற்றும் 11, 12. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்ராகமம் வாசிங்க. 11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் 8 மற்றும் 11, 12. 20ஆம் அதிகாரம் 8, 11, 12. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணின சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பிதாவாகிய கடவுள் என்ன சொன்னார் என்ற அந்த சிந்தை மோசேவினிடத்தில் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய கடவுள் என்ன சொன்னார்? நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையார் யாவருமே கண்மலையினிடத்தில் போய் பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்பொழுது அது கண்டதிலே இருக்கும் தண்ணீரை, அது வந்து தன்னிடத்தில் இருக்கும் தண்ணீரை கொடுக்கும், அதை நீங்களும் உங்கள் மிருகங்களும் குடியுங்கள் என்று கடவுள் வந்து அங்கே சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் மோசேவிற்கு என்ன இல்லாமல் போயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, மோசேவுக்கு வந்து விசுவாசம் அங்கே குறைந்தவராக காணப்பட்டவராக நம்ம பார்க்கிறோம். மோசே கண்மலையை கோலால் எடுத்து 2 தரம் அடிக்கிறார். ஆனால் இதை அடித்த உடனே என்னாச்சுன்னா கடவுளுக்கு வந்து எரிச்சல் உண்டாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். இந்த சபைக்கு நான் கொடுத்த தேசத்திற்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று பிதாவாகிய கடவுள் அங்கே என்ன பண்ணுறாருன்னா சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஏன் அப்படி சொல்லியிருப்பார், ஏன் கடவுள் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே வந்து அந்த இடத்துக்கிட்ட ஒரு 3 தவறுகள் வந்து அங்கே இப்போ என்ன பண்ணுறாருன்னா செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே முதல்ல என்ன தவறு செய்கிறார் அப்படின்னா அவிசுவாசப்படுகிறார். 2வது என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய முடிவை அங்கே எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3வது என்ன தவறு செய்கிறார் அப்படின்னா கீழ்ப்படியாமையின் நிலையை அங்கே பெறுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா அவர் செய்தது ஒரு தவறு தானே, கீழ்ப்படியாமை தானே. இதில் எப்படி நம்ம வந்து இந்த 3 காரியங்களை குறிக்கப்படணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதற்கு காரணம் கண்மலையை அடிப்பதற்கு முன்பதாகவே மோசேக்கு நடந்துட்ட ஒரு சில நிகழ்வுகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா தண்ணீர் இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மோசேயை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி முறுமுறுத்துட்டு இருக்கும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் கடவுளிடத்தில் போய் தாழ விழுந்து கெஞ்சுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கெஞ்சினதுமே கடவுள் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்கள் போய் அந்த மலையை போய் நின்று பேசுனா உடனே இப்படியெல்லாம் நடக்கும்னு கடவுளும் சொல்லிட்டார். இப்போது போய் கடவுள் சொன்ன கண்மலையை பார்த்து இப்போ பேசணும் என்றால் அது எப்படி தண்ணீர் வரும் அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் யாருக்குள்ளாக வருது அப்படின்னா மோசேவுக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா மோசே வந்து எப்பேற்பட்டதான ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு படிப்பாளியாக இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து எகிப்தில் வந்து நிறைய படிச்சிருக்கார். இப்போ அவருக்கு ஒரு வறண்ட நிலத்தில் வந்து எப்படி தண்ணீர் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தை அவருக்கு இருக்கும். இப்போ ஆழமாக கிணறு நோண்டினா மட்டும்தான் தண்ணீர் கொண்டு வர முடியும் இல்லையா?
ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா, கோலை எடுத்து அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா? கோலை எடுத்து அவர் வந்து ஆற்றிலே நதியிலே அடிக்கிறார். நதி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரத்தமாக மாறுகிறது. அதே மாதிரி கோலை எடுத்து கடல் சமுத்திரத்து முன்னால் காமிக்கிறார். சமுத்திரம் ரெண்டாக பிரிகிறது. அதனால் அந்த கோளின் காரியத்தை குறித்து இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, உடனே அந்த கோலை எடுத்து ஒருவேளை அடித்தால் தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சிந்தை வந்து அங்கே வருது. முதல்ல அவிசுவாசம் வந்துருச்சு. ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா அந்த வார்த்தை செஞ்சிடணும். அதை விட்டுட்டு இது எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இது வந்து ஒரு அனுமானம் தான். இது வந்து வேதத்தில் இதை குறித்ததான காரியங்கள் எதுவுமே கிடையாது. இது ஒரு அனுமானம் தான். அதை நான் உங்கள்கிட்ட பதிவிட்டுருக்கிறேன். இப்போ வறண்ட நிலத்தில் வந்து அவர் கிணறு நோண்டணுங்கிற அந்த சிந்தையினால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 2 தரம் அந்த மலையை வந்து அடிச்சிட்டார். இப்போ அடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து சுயமாய் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்குள்ளார வருகிறார் என்பதை பார்க்கிறோம். 3வதாக செய்யும் காரியம் என்னவென்றால், பிதாவாகிய கடவுள் சொன்னது போல அவர் செய்யாமல் அந்த வார்த்தைக்கு உதாசீனப்படுத்தது போல கீழ்ப்படியாமையினாலே மீறுதல்களுக்குள்ளார போகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ மோசே இது எல்லாமே செஞ்சிட்டார். கண்மலையை அடிச்சிட்டார். கண்மலை அடித்ததுமே என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து கானானுக்குள்ளார நீங்கள் பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து கடவுள் சொல்லிட்டார். அப்போ அந்த கண்மலை யார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சங்கீதக்காரர் வந்து கண்மலை குறித்து அதிகமான காரியங்களை குறித்து பேசுகிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கலாம். சங்கீதம் 31 3ஆம் அதிகாரம், இல்லை 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்தான் கண்மலை. அவரே நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கோட்டை, அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவரே வந்து நம்ம என்னன்னா, நம் செய்யும் பாவம் அனைத்திற்குமே பிதாவினுடைய வலது பரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக கூடிய இருக்கிறார். அதனால தான் அவர் நமக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்காகவுமே பிதாவாகிய கடவுளிடத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய முகத்தை மறைத்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் நமக்காக. அதனால தான் அவர் நமக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை தரித்தவர்களாய் அல்லாமல் ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா பரத்திற்கு ஏற முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவராகவே இருக்கிறார். அது இல்லாமல் நம்மளை நடத்துகிறவராகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கண்மலையை அடித்த காரணத்தினால் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெரிய தலையவே என்ன பண்ண போகிறாங்க, எடுக்க போகிறாங்க. இப்போ இப்பேற்பட்ட கண்மலையை வந்து அடிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ அதுக்கு கடவுள் ஆல்ரெடி ஒரு தண்டனை கொடுத்துட்டார். நீங்கள் வந்து அங்கே போகிறதில்ல, கானான் தேசத்துக்குள்ளாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னா, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23 28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய இந்த மேரிபாவின் தண்ணீருங்கிறது வந்து என்னதுன்னா, அவர் வந்து அந்த கோல்னால் அடித்தார் பார்த்தீங்களா? கோல்னால் அடித்த உடனே அங்கேருந்து வந்த தண்ணீருக்கு கர்த்தர் வைத்த பேரு தான் மோரிபாவின் தண்ணீர். வாசிங்க சிஸ்டர். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால், இங்கே வர்றது கீழ்ப்படியாமை வந்து எங்கள் கர்த்தர் எங்கே சொல்கிறாருன்னா, இங்கே சொல்கிறாரு. அங்கே முன்னாடியே வந்து அந்த வசனத்தில் வாசிக்கும்போது அவர் வந்து விசுவாசியாமற் போனதினால், விசுவாசம் இல்லை
கீழ்ப்படியாமையும் இங்கே வந்துருச்சு. கடவுளே அது அறிக்கை கொடுக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலேயாசரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஆரோன் உடுத்துகிற வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலேயாசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலேயாசருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலேயாசரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். இப்போ இந்த வசனம் வாசிக்கும்போது இங்கே கோலை எடுத்து அடித்தது யார் அடித்தாங்க? கோலை எடுத்து அடித்தது அனுப்பப்பட்டவராகிய மோசே தான் அடித்தார். இதில் ஆரோனுக்கு பங்கு இருக்குதா அப்படின்னா ஆரோனுக்கு அதில் பங்கு இல்லை. ஆனாலும் மோசே தானே அப்படி செஞ்சார், ஆரோனுக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு நமக்குள்ளார ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ ஆரோன் மோசேவிற்கு எதற்காக அனுப்பப்பட்டவராக இருக்கிறார்? வாயாக இருப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் செய்கிற எல்லா காரியங்களுக்குமே முதன்மையாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே முதன்மையாக ஆரோன் தான் இருப்பார். ஆரோன் இல்லைன்னா மோசேவினால் எந்த காரியமும் செய்வதற்கு கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். ஏன்னா அவர் மந்தனா உடையவர்னு அவரே அறிக்கை கொடுத்துருக்கார். திக்குவாயாக இருக்கிறேன், அப்படி என்னால் அதிகமாக பேச முடியாதுன்னு இருக்கார். இப்படி இருக்கும்போது ஆரோனை அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலாவது அங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ ஆரோன் மோசேவிற்கு வாயாக அனுப்பப்பட்டவர். அது மட்டுமல்ல, அவர் யார் அப்படின்னா அவர் ஒரு பிரதான ஆசாரிய ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ அதனால தான் முதல்ல யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஆரோனை எடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஊழியத்திற்கு பிதாவாகிய கடவுள் அழைக்கப்பட்டு மனிதன்தான் ஆரோன். இப்போ ஆரோன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மோசே கோலை எடுத்து ஓங்கி அடிக்கும்போதே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? வேணாம் மோசே, கடவுள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மலைநெடுத்தில் போய் நீங்கள் நின்று பேசுங்கன்னு தான் நம்மளை சொன்னார், ஆனால் அடிக்க சொல்லலை அப்படிங்கிற காரியத்தை குறித்து வாயாக இருக்கிற ஆரோன் போய் என்ன பண்ணியிருக்கணும்? மோசேயின் இடத்துல சொல்லியிருக்கணும். ஆனால் ஆரோன் அது எதுவுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை. அப்போ என்னன்னா கடவுள் சொன்ன வார்த்தையை தூசணப்படுத்த படியினாலே அந்த காரியமாக இருக்கிறது, தூசணப்படுத்தின காரியமாக இருக்கிறது, கீழ்ப்படியாமையின் காரியத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய வருகிறதுனால இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோனை அவர் முதலாவது எடுத்துக்கொண்டார், அதாவது மறிக்க செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போது ஏன் மோசேவிற்கும் ஆரோனுக்கும் இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமே என்றால், இப்போ மோசேவையும் ஆரோனையும் நீ என்ன பண்ண போகிறதில்ல, கானானுக்குள்ளார போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ கடவுள் ஏன் அப்படி சொன்னார், எதற்காக சொன்னார் என்று நம்ம பார்க்கணும். இப்போ ஏன் எதற்காக அப்படி சொன்னாருன்னா இவங்க இந்த காரியத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காரியம் செய்திருக்கிறார்கள். அது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும். கர்த்தர் மோசேயை, நான் இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இப்போ இந்த வசனம் வாசிக்கும்போது இந்த வசனம் யார் சொன்ன மாதிரி இருக்குது? இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ 12 கோத்திரங்களிலிருந்து 12 பேரை தேர்ந்தெடு அப்படின்னு யார் சொன்னதாக இருக்குது? இங்கே நமக்கு ரெக்கார்டில் யார் சொன்ன மாதிரி இருக்கு? புரியலையா நான் சொல்றது? இப்போ வசனிப்பு நீங்கள் போய்
சுற்றி பார்ப்பதற்கு நீங்கள் உங்கள் கோத்திரத்திலிருந்து 12 மனுஷங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறது யாரு? பிதாவாகிய கடவுள் சொல்கிற மாதிரி தானே இங்கே இருக்குது. ஏன்னா ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. ஆனால் பிதாவாகிய கடவுள் ஏன் அப்படி சொல்லணும்? அப்பேற்பட்ட பெரிய சாம்ராஜ்யத்தையே அடித்து வந்த கடவுள், இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள், சர்வ சிஸ்டத்தையும் படைத்த கடவுள் இதை போய் வேவு பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா? போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அப்போ இதுக்கு முன்பதாகவே யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனம் வாசித்து பார்க்கலாம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொன்னபடியே நீ போய் என்ன பண்ணு? அதை போய் சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றார். அந்த தேசம் உனக்கு முன்பாக வைத்திருக்குது. இதை நீ சுதந்திரத்துக்கொள்ளு, பயப்படாமலும் கலங்காமலும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, பிதாவாகிய கடவுள் சொல்கிறார். அதற்கு மோசே என்ன கேட்கிறார் அப்படின்னா 22, அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும். இப்போ இங்கே என்னன்னா எல்லாருமே கேட்குறாங்க. பிதாவினுடைய கடவுள் இடத்துல கடவுள் சொல்லிட்டார், நீங்கள் போய் சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கு முன்பதாகவே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனுஷர்கள் சபையார் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, போய் கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க. வாசிங்க சிஸ்டர். அப்படியே நாம் என்ன வழியாக அதில் சென்று என்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். இப்போ நமக்கு முன்னாக யாரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க? மனுஷனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனுஷனை அனுப்பலாம் அப்படின்னா அப்போ அங்கே யாருக்கு வேல்யூ இல்லாமல் போகுது? பிதாவாகிய கடவுளுக்கு அங்கே வேல்யூ இல்லாமையே போயிடும். மனுஷரை சோதனைக்காக இப்போ இங்கே நீங்கள் ஒரு தூதரை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அங்கே என்ன வழி, எப்படி இருக்குது, எந்த வழியாக போகணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுடைய தூதர்களை எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாலுமே கூட இல்லை. இங்கே யாரை விசுவாசிச்சாங்க, யார் மேலே அங்கே அந்த கவனம் போயிடுச்சு அப்படின்னா, மனுஷர்கள் மேலே அந்த கவனம் மோசேக்கு போகுது அப்படிங்கிறத மோசேவும் ஆரோனும் சபையாரும் இவங்க எல்லாத்துக்குமே அப்படி போகுதுன்றது பார்க்குறோம். ஆனால் இவற்றை சபையாருக்கும் அந்த குணங்கள் வருது, அந்த சிந்தை வருது அப்படின்னும்போது அதுக்கு காரணக்காரி யாராக தான் இருக்க வேண்டும்னா, அந்த பொறுப்பாளி அந்த ஆரோனும் மோசேவும் தான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் கர்த்தர் சொன்னது போலயே இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லலை. ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்டாங்க. அந்த வசனத்தை முழுசாவே வாசிச்சிருங்க சிஸ்டர். மறு செய்தி கொண்டு வர வேண்டும், நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் அப்படின்னா அப்போ யாரோ கேட்டிருக்காங்க இல்லையா? நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க மனுஷனை அனுப்பலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, கடவுள் தான் அனுப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடவுள் அனுப்பிச்சிருந்தா தானே தன்னுடைய தூதர்களை அனுப்பிச்சுட்ருக்கலாம் இல்லையா? ஏன் மனுஷர்களை அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அப்படி அல்ல. இங்கே இன்னொரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்குங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனம். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து. யாருனால அனுப்பிச்சு விடுறாங்க? மோசேயால் அனுப்பிச்சு விடுறாங்க. வாசிங்க சிஸ்டர். அப்படியே அந்த தேசத்தை குறித்து செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். 35ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்தில் அழிவார்கள், இங்கே சாவார்கள்.
என்று சொல் என்றார். இந்த அந்த தேசத்தை சோதித்து பார்ப்பதற்கு இங்கே யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா, மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி வந்து என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ மனுஷரால் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அங்கே திரும்பி வந்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க நல்ல செய்தி கொண்டு வந்தார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை வந்து கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, துர்ச்செய்தி கொண்டு வந்தவர்கள் அதை வந்து இஸ்ரேல் புத்திரர்களுக்குள்ளாரே அவங்க பேசிக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோருக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பரம்ப செய்கிறாங்க. தாங்கள் பார்த்து சுற்றி பார்த்து வந்த அந்த தேசத்தை குறித்து இந்த 10 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துர்ச்செய்தியை வந்து கிளப்புறாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சு? அந்த 10 பேருமே மரித்தாங்கள் அப்படின்றது பார்க்குறோம். அப்போ பிதாவாகிய கடவுள் தேசத்தை சுற்றி பார்க்க தான் அந்த 12 பேரை அனுப்ப சொன்னார். ஆனால் மோசே அந்த தேசத்தை சோதித்து பார்ப்பதற்காக ஆட்களை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதில் 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 2 பேர் யார் அப்படின்னா காலேப் மற்றும் யோசுவா, இல்லையா? அப்போ இந்த 2 பேர்கள் மட்டும்தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். இந்த 2 பேர்களில் ஒருவரை தான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா கடவுள் அந்த ஜனங்களை வழிநடத்த தேர்வு செய்ய போகிறார். அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா யோசுவா என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ மோசே பிதாவாகிய கடவுள் சொன்னது போலவே அவர் நடந்திருந்தால் மோசேயும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அந்த கானானுக்குள்ளாக பிரவேசித்திருப்பார். ஆனால் மோசே செய்த சின்ன ஒரு தவறுகளினாலே அவர் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசியாமல் போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா சபையார் ஒரு அவிசுவாசத்தை உண்டு பண்ண எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எந்த விதமான செயலாக இருந்தாலும் சரி, அவர்கள் கானானை காண முடியாது என்று காண்பிப்பதற்காகவே கடவுள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்படி ஆரோனுக்கும் மோசேவுக்கும் இப்படி நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ நம் பிதாவாகிய கடவுள் எந்த காரியத்திற்காக நம்மை அனுப்புகிறாரோ, இப்போ மோசேக்கு நடந்ததும் தான் நமக்குமே. இப்போது எந்த காரியத்திற்காக நம்மை அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை வாக்கியம்படியாக செய்ய வேண்டும். அனுப்பிய காரியம் வந்து எப்படிப்பட்டதான காரியமாக இருக்கும்னா மிக கடினமான ஒரு காரியமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். ஆனாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பருத்து கொண்டு போகணும். ஏன்னா பருவத ஒத்தாசை வரும் பருவதங்களிலிருந்து என் கண்களை ஏறடிக்கிறேன். அப்போ கண்டிப்பாலுமே என்ன பண்ணுவார்னா கடவுள் வந்து ஒத்தாசை செய்வதற்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன அனுப்பின காரியம் என்னவோ அந்த காரியத்துக்கு வந்து நாமல் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதான் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 55:11. 55 அது நான் விரும்பினதை செய்து, அதை நான் விரும்புகிறதை செய்து, நான் அனுப்பின காரியத்தை அது வாய்க்க செய்யும். இப்போ கர்த்தர் இயேசுக்கு பிதாவாகிய கடவுளுக்கு வந்து வாயா இருக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பங்காளிகளாக இருப்பது யாரு? நாம தான். அப்போ அவர் அனுப்பின காரியம் என்னது என்பதை நம்ம பார்த்து அதன்படியாக அவர் என்னன்னா அந்த காரியத்தை வாய்க்கும்படி சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி விருதா போயிடுவோம். அது திரும்ப என்னிடத்தில் வராது.
அப்போ மோசேயும் அனுப்பின காரியத்தில் உண்மையாகத்தான் இருந்தார். மோசேயை குறித்து நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா குற்றமே சொல்லலை, உண்மையாக தான் இருந்தார். ஆனாலும் அவர் வந்து என்னன்னா முழுமை பெறவில்லை, அவ்வளோதான். ஒரு முழுமை என்றால் இதை நம்ம எப்படி சொன்னோம்னா அது தவறாக இருக்கும் அப்படின்னா 10ல் 9 1% மைனஸ், 100ல் கம்பேர் பண்ணும்போது 10% மைனஸ், அப்படி இல்லை. இதை யாருன்னா நம்மளை வேணால் அப்படி கம்பேர் பண்ணலாம், நம்மளை கூட அப்படி கம்பேர் பண்ண முடியாது. மோசே அந்தளவுக்கு நிறைய காரியங்கள் கடவுளுக்காக தியாகம் பண்ணியிருக்கார் அவர். ஆனாலும் அவர் செய்த ஒரு சின்ன சின்ன காரியங்கள் மட்டும்தான். அவர் 100%ல் 1% வேணால் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கலாம். சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய கடவுள் அவரை அனுப்பின போது கானானை குறித்து அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் அனுப்பிச்சுட்டார் இல்லையா? சொல்லாமல் ஒன்றும் அனுப்பிச்சுடவே இல்லை. கடவுள் அப்படிப்பட்ட ஆட்களும் கிடையாது. உனக்கு உபத்திரம் அங்கே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. வாசிங்க, யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சு பாருங்க. அவர்களை எகிப்தியர் என் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அவர்களை வந்து அந்த தேசத்திலிருந்து நீக்கி இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் யார் இருக்கிறாங்க? கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேயரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். இப்போ கடவுள் முன்னாடியே யார்கிட்ட சொல்லிட்டாரு? மோசே கிட்ட சொல்லிட்டார், இங்கே போனீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்போ சொல்லாமல் ஒன்றும் கிடையாது. அதை கேட்டு மோசேவும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மோசேவும் போகிறார், எகிப்துக்கு போகிறார், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தகர்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி அழைத்து கொண்டு வந்த பிதாவாகிய கடவுள் தம் சொந்த தேசமாகிய அந்நியர்களை விரட்டிவிட எம்மாத்திரம் இல்லையா? அந்நிய ஜனங்கள் எல்லாத்தையுமே அங்கே எகிப்தையே அடிச்சுட்டு வந்தார். இருக்கிறதுலே அந்த சமயத்தில் வந்து எகிப்து தான் வந்து பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்குது. அந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அழித்த கடவுள் தம்முடைய சொந்த தேசத்தில் வந்து இருக்கும் ஜனங்களை வந்து தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கடவுள் சொல்கிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் நீ என்ன பண்ண, நீ அந்த தேசத்தை சுதந்திரத்துக்கொள் அப்படின்றார். அப்போ கடவுள் சொன்னார் அப்படின்னா அதில் காரியம் இல்லாமல் இருக்குமா? அப்படின்னா அப்போ பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை பாதுகாக்க யார் இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் இருக்காங்க. இல்லைன்னா அந்த தேசம் யார், வேற யாராச்சும் ஒருத்தங்க கைப்பற்றியிருப்பாங்க. ஆனால் அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வந்து இவங்க தான் பாதுகாத்துருக்குறாங்க. அப்போ இங்கே எப்பேற்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் போய் அவங்க போய் சோதித்து பார்த்ததுக்கப்புறமா வந்து கொடுக்குற அந்த ஒரு செய்தி எப்படிப்பட்ட செய்தியாக இருக்குன்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க. அவங்க கண்களுக்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா வெட்டுக்கிளியை போல் நாங்கள் இருக்கிறோம், நம்மளால் அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற காரியத்தை குறித்து இங்கே சொல்கிறார். ஆனாலுமே அந்த தேசத்தை வந்து பாதுகாப்பதற்காக அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா இப்பேற்பட்ட ஆட்களை வந்து கடவுள் தான் நியமித்து வைத்திருக்கிறார். இப்போ கடவுள் சொன்னது போல் இவர் வந்து தைரியமாக அந்த தேசத்துக்குள்ளார நடந்திருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா கானான் தேசத்துக்குள்ளார இவங்க எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் போயிருக்கலாம். ஆரோனும் போயிருக்கலாம், மோசேவும் போயிருக்கலாம். ஆனால் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் ஒரு சின்ன ஒரு அவிசுவாசத்தை உண்டானதுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அது உள்ளார போகவில்லை அப்படின்னு பார்க்குறோம். அந்த அவிசுவாசம் அவர்களுக்கு மாத்திரமல்ல சபையின் மத்தியிலும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு மிகப்பெரிய வழிநடத்துதல் செய்து வந்த ஆரோனையும் மோசேயையும் கடவுள் என்ன பண்ணினார் அப்படின்னா அவர்கள் மத்தியிலிருந்து எடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி எடுத்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பயமும் ஒரு விசுவாசமும் உண்டாகும். அப்படி இந்த காரியம் அப்படி செய்யலை அப்படின்னா அவர்களுக்கு இன்னும் என்ன ஆகாது அப்படின்னா அந்த பயமும் ஒரு விசுவாசம் எதுவுமே வராது அப்படிங்கிறத பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே,
இப்போ அந்த உவமையில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் அனுப்பப்பட்டவர்கள் யாருன்னு பார்க்குறோம்? மோசே, ஆரோன். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? ஆரோன் என்ன வேலை செய்கிறாரு? ஆசாரிய ஊழியம் பண்ணுறார் இல்லையா? அப்போ கர்த்தர் இயேசு அங்கே சொல்லப்பட்ட அந்த உவமையில் கர்த்தர் இயேசு சொன்னார் இல்லையா, உவமையில் உள்ள ஊழியர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஊழியர்கள் யாரை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னா, சாமுவேல் முதல் மல்கியா வரைக்கும் இருக்கும் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அறுவடைக்காக அவங்க போய் கேட்குறவங்களா இருக்காங்க. ஏன்னா அங்கே பிரதான ஆசாரியர் அங்கே பிரதானமாக இருக்கார். இப்போ ராஜாக்களுடைய காலமாக இருந்தாலும் ராஜாக்கள் எல்லா காரியமுமே வழி நடத்திட முடியாது. அங்கே போய் யார்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா, பிரதான ஆசாரியர்கிட்ட போய் அவர் கண்டிப்பாலுமே தன்னுடைய ஆலோசனைகளை கேட்டு பின்பு தான் இங்கே என்ன பண்ண முடியும்னா ராஜ்யபாரமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று பார்க்குறோம். அப்போ இந்த உவமையில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருமே வந்துட்டாங்க, மேக்சிமம் வந்துட்டாங்க. ஆனால் இந்த உவமையில் இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார் அனுப்பப்பட்ட நிலையில். அவர் யார் என்று நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19 - 20 வரைக்கும். நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். யோவான் ஸ்நானகன் இவர்தான் அனுப்பப்பட்டவர். அந்த லிஸ்ட்டில் வர இன்னொரு அந்த உவமை சொன்னார் இல்லையா, அந்த உவமையில் வரக்கூடிய அனுப்பப்பட்டவர் நிலையில் வரக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா இவரும் தான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கர்த்தர் இயேசுவிற்கு இவர் எதுக்காக வந்தார்? யோவான் ஸ்நானகன் எதற்காக இங்கே வந்தார்? எதுவுமே வழியை ஆயத்தம் பண்ணணும் இல்லையா? இவர் வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய வேலைக்கு தான் இவரை என்ன பண்ணியிருந்தார்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரிய ஊழியத்திற்காக யோவான் ஸ்நானகனால் அபிஷேகம் எடுத்துக்கொண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர். இப்போ இவர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணுறார். யாருக்குன்னா கர்த்தர் இயேசுவுக்கு அந்த காரியத்தை செய்கிறார். இவர் தான் பண்ணுறார். இப்படி பண்ணிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவருக்கு நான் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்க சொல்லி இவர் யாரை அனுப்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீஷரை அனுப்புகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தன்னுடைய சீஷர்களை அனுப்பிச்சுட்டதுமே அங்கே 2 பேர் போகிறாங்க. 2 பேர் போனதில் ஒருத்தர் அங்கே நின்றுட்டார். அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா அந்திரேயா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அனுப்பப்பட்டவர் அனுப்பப்பட்ட வேலையை என்னவோ அதை மட்டும்தான் செய்யணும் இல்லையா? அதை விட்டுட்டு கர்த்தர் இயேசுவுக்கு இந்த பக்கமாக ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அந்த பக்கமாக போய் மறுபடியும் மற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா அது கரெக்டாக இருக்குமா? அதற்கு பதிலாக தான் கர்த்தர் இயேசு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அவர் மீண்டும் மற்றவர்களுக்கு பாவத்திற்கேற்ற ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே வந்ததால் அது எப்படி வழி ஆயத்தம் பண்ணும் காரியமாக இருக்கும்? அப்போ எப்படி கர்த்தர் இயேசு எப்படி மறுபடியும் அந்த சுவிசேஷத்தை எப்போ தான் அவர் ஆரம்பிப்பார்? இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார்னா, நமக்கு ஒரு மெசியா வரப்போகிறார், இந்த பாவத்திற்கு கேட்ட அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் அது எப்படி வழி ஆயத்தப்படுத்தல் ஆகும்? அதற்காகத்தான்
கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறார் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் காவல் வைக்கப்பட்டார் என்று கேட்ட உடனே தான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒன்று ஆயத்தம் பண்ண வந்த வேலையை முடித்த உடனே அவர் என்ன பண்ணணும், இதுக்காக தான் வந்தார். முடித்த உடனே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இங்கே சுவிசேஷம் ஆரம்பிக்கணும் கர்த்தர் மூலியமாக அப்படின்னதுனால தான் இப்போ இவர் வந்து நிறுத்துகிற மாதிரி ஐடியாவே இல்லை. கடைசியாக என்ன ஆகுறார் அப்படின்னா, அவரை ஜெயிலில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. வாசிக்கலாம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்போ கர்த்தர் இயேசு வந்து யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டான் என்று சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சுவிசேஷத்தையே வந்து அறிவிக்கிறார் அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இயேசு ஏங்க யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்ட உடனே தம் தூதர்களை கொண்டோ அல்லது இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிதாவின் இடத்துல போய் யோவான் ஸ்நானகனை விடுவிக்க இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இவர் கெஞ்சிருக்கலாம், மன்றாடி இருக்கலாம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் கர்த்தர் இயேசு அங்கே பண்ணவே இல்லை. கர்த்தர் இயேசு என்ன செய்தார் என்றால், சுவிசேஷம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஏன்னா வந்தவருக்கு வந்த வேலை முடிந்தது. யோவான் ஸ்நானகனுக்கும் அவருக்கு தெரியும், நம்ம வர வேண்டிய, நம்ம எதற்காக வந்தோம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து அவருக்கும் தெரியும். தெரிந்த உடனே தான் என்ன செய்திருக்க வேண்டும். இப்போ கர்த்தர் இயேசு வந்துட்டார். வந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எல்லா காரியங்களையும் முடித்தவராக அங்கே இருக்க வேண்டும். அவருடைய சீஷர்கள் எல்லோரையும் அவர் பாவ மன்னிப்புக்காக கொடுத்த ஞானஸ்நானம் கொடுத்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் என்ன பண்ணியிருக்குன்னா, இதோ நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் இரட்சகர் இவர்தான் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே இவர் போய் என்ன பண்ணியிருக்குன்னா பிரசங்கம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. இவர் என்ன கேட்குறாரு, நீர்தானா, வருந்தவர் நீர்தானா அப்படின்னு சந்தேகப்படுறார். ஏன்னா அவரை காவலில் வைத்த உடனே என்ன பண்ணியிருக்குன்னா, கர்த்தர் இயேசு வந்திருப்பார், வந்து நமக்காக அங்கே என்ன நம்மளை விடுதலை செஞ்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறார் அப்படின்னா சிந்தைக்குள்ளாக வைக்கிறார். அதனால தான் இவர் வந்து வந்தவர் நீர்தானோ இல்லை வேறு யாருக்காச்சும் நான் காத்திருக்க வேண்டுமோ அப்படிங்கிற கேள்வி கேட்குறார். ஆனால் கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட உடனே தான் அவர் என்ன பண்ணுறாருனா விசுவாசிக்கிறார். ஆமாம், வந்தவர் அவர் தான் அப்படிங்கிற காரியத்தை விசுவாசிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனால் தான் கர்த்தர் இயேசு யோவான் ஸ்நானை குறித்து ஒன்றும் சொல்லாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே இன்னொரு காரியமும் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு சில காரியங்கள் அந்த நியர்த்தியான சமயத்தில் அது கரெக்டாக நடந்து அது முடிஞ்சிடணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நடக்கும். அது என்னன்னா, கர்த்தர் இயேசு பரத்துக்கு ஏறியே விட்டார். கர்த்தர் இயேசு பரத்துக்கு ஏறியே விட்டார். ஆனால் யோவான் ஸ்நானகன் சீஷர்கள் இன்னும் இரட்சகர் வருவார் என்று எதிர்பார்ப்பிலேயே இருந்தார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இவங்க வந்து பரிசுத்த ஆவியை வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேள்வியே பட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாசி. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து கர்த்தர் இயேசுவுக்கு வந்து
ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அடுத்தது அவருடைய சீஷர்களே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஜனங்களை எல்லாத்தையுமே யார் பின்னால் அனுப்பிச்சுட்ருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு பின்னாலே அனுப்பிச்சுட்ருக்கணும். அப்படி அனுப்பிச்சுட்ருந்ததுன்னா இதுதான் வழி, ஆயத்தப்படுத்துதல். ஆனால் அவர் ஆயத்தப்படுத்தினார், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனாலும் அவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறார் இல்லையா? இப்போ ஜெயிலில் இருக்கும்போது எப்படி மற்ற சீஷர்களை எப்படி அவரோட அனுப்பிவிட முடியும்? மற்ற சீஷர்களை அனுப்பிச்சிட முடியாது இல்லையா? ஏன்னா இவர் கர்த்தர் இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பின்பும் 40 நாள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். 40 நாள் முடியறதுக்குள்ளார தான் என்ன ஆகுது அப்படின்னா, அவரை காவலில் வைக்கப்படுறாங்க அவங்க. அப்போ அந்த 38, 37, 38 நாள் இப்போ செய்திருந்த அந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த மக்களை எல்லோருமே எங்கே அனுப்பலை அப்படின்னா, கர்த்தர் இயேசுவின் இடத்துல அனுப்பலை. அவங்க இன்னும் மெசியா வருவார் என்ற அந்த எண்ணங்களிலே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அனுப்பப்பட்ட நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் மாத்திரம் முடித்த உடனே தானாக யாரிடத்தில்னா பிதாவாகிய கடவுளிடத்திலே சரணடைய வேண்டும். அப்படி சரணடைந்தவமே என்றால் அது கடவுள் பார்த்துக்கொள்வார். அப்படி அதை செய்யவில்லை என்றால் எப்படியெல்லாம் சிலர் ஏமாந்து போய்விட்டார்கள். அப்போது அனுப்பப்பட்டவர்கள் என்ன காரியத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த காரியத்தை செய்து முடித்தவுடன் பிதாவாகிய கடவுளிடத்தில் நம்மை பார்த்து கொள்ள நம்மை கொடுக்க வேண்டும். பிதாவாகிய கடவுள் ஒருவேளை நமக்கு மீண்டும் இந்த உலகத்திலே நமக்கு வேலை இருந்ததுன்னா நம்மை மீண்டும் வேறு ஏதாச்சும் ஒரு காரியத்திற்காக அனுப்பலாம், அல்லது நம்மளுடைய ஜீவனை மீண்டும் திரும்ப அவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அதனால்தான் கர்த்தர் இயேசு எஜமான் தோட்டத்தை குத்தகைக்கு விட்ட உவமையை சொன்னார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ தோட்டக்காரர் குத்தகைக்கு கொடுத்த யாருக்கு என்று பார்த்தோமே என்றால், ஆசாரிய ஊழியம் செய்து வந்த பிரதான ஆசாரியருக்கும் மற்றும் ஆசாரியர் இவர்களுக்கு தான் குத்தகைக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இவர்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, கடவுளுக்கு ஏற்ற அளவிற்கு இவர்களிடத்தில் ஆளே இல்லை. ஜனங்கள் அங்கும் இங்கும் அலையிறாங்க இல்லையா? கடவுளுடைய வசனத்தை கேட்பதற்காக அங்கே இங்கே அலையிறாங்க. ஒரு வழிநடத்துதல் இல்லை. அந்த அளவுக்கு கடவுள் நேசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்த முடியவில்லை. ஏன்னா இவர்களுக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னா, சத்தியமே தெரியாது. இவர்களுக்கே சத்தியம் தெரியாது. அது இல்லாமல் இவர்களை நடத்தப்பட்டதே சத்தியம் தெரியாத அளவுக்கு தான் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இவர்கள் வழிநடத்தும் ஜனங்களுக்கு எப்படி சத்தியம் தெரியும்? அதற்கு தான் கர்த்தர் இயேசு பேசும் வார்த்தையை அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, புரிஞ்சுக்கொள்ள முடியல. இப்போ ஒருவேளை இவங்களுக்கு சத்தியம் தெரிந்திருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கர்த்தர் இயேசு பேசும் வார்த்தைகளை பார்த்தே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படிங்கிற காரியத்தை குறித்து இந்த பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களை வழிநடத்தப்படவில்லை என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தை போதிக்கவும் அவர்களுக்கு திராணி இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இதனால தான் குத்தகையை வேறொருவருக்கு மாற்றி கொடுத்தார். அவர்கள் யார்? கர்த்தர் யார் என்று பார்த்தோமே என்றால், கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணினார் அப்படின்னா, பெயர் சூட்டுகிறார். என்ன பெயர் சூட்டுகிறார் என்றால், லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்போ அனுப்பப்பட்டவர் அப்படின்னா யாருன்னு கேட்ட உடனே நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்க. அனுப்பப்பட்டவர் யார்? அப்போஸ்தலர்கள். அங்கே அனுப்பப்பட்டவர்கள் யார்னா பிரதான ஆசாரியர்களும் இவங்க தான், வேற யாருமே இல்லை. ஆனால் இங்கே அந்த அனுப்பப்பட்ட நிலையில் யார் இருக்காங்க, அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சீஷர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கர்த்தருடைய சீஷர்கள்
சீஷர்கள் இப்போ அனுப்பப்பட்டவர்கள் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் இயேசு எப்படி ஜனங்களை போதித்து வழி நடத்தினாரோ அதே போல் கர்த்தர் இயேசு எப்படி பலியின் ஜீவியத்தை வந்து முடித்தாரோ இதுதான் ஆசாரிய ஊழியம். அதே போல் இவர்களும் என்ன பண்ணணும்னா அந்த வழியாக நடக்கணும். இதனால்தான் அந்த பிறவி குருடனுக்கு கர்த்தர் இயேசு உமிழ்ந்து துப்பி மண்ணினால் ஒரு சோற்றை உண்டாக்கி நீ போய் சீலோவாம் குளத்திலே போய் கழுகு என்று சொன்னார். அப்போ சீலோவாம் என்றால் என்னதுக்கு அடையாளம்? அனுப்பப்பட்டவர் என்று அடையாளம். அது யாரை அடையாளம் என்று பார்த்தோமே என்றால் கர்த்தர் இயேசுவை தான் அடையாளப்படுத்துகிறது. ஆனால் இப்போ நாமும் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு கர்த்தர் இயேசுவினுடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் நாமும் இப்போ யார்தான் என்று பார்த்தோமே என்றால் ஆசாரிய ஊழியத்தை பெற்றுக்கொண்ட அனுப்பப்பட்டவர்கள் நிலையில்தான் நாம் இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ சீலோவாம் அப்படிங்கிறது வந்து இதை கர்த்தரை தான் அடையாளப்படுது. ஏன்னா கர்த்தரும் வந்து அனுப்பப்பட்டவர் தானே இல்லையா? இப்போ அனுப்பப்பட்டவனுடைய உள்ளார அந்த குளத்தில் வந்து தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீர் வந்து எதை அடையாளப்படுத்தணும்? அது சபை அடையாளப்படுத்தும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் சாயலுக்குள்ளாக நாம் போய் நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டும் பிதாவாகிய கடவுளுக்கு? கிறிஸ்துவனுடைய சாயலில் போய் அவருக்குள்ளாக ஊடுருவி நாமளும் எப்படின்னா கிறிஸ்து போலவே அங்கே இருந்தோம்னா அப்போ தான் பிதாவாகிய கடவுள் பார்த்துட்டு இதுவும் என் குமாரன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட வரும் ஜனங்கள் எப்படின்னா நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் போது தான் இந்த கண்ணு தெரியாதவன் போய் எப்படி அந்த சீலோவாம் குளத்தில் போய் கண்களை கழுவுன உடனே கண்கள் பார்வை அடைந்ததோ அதே போல் அப்போஸ்தலர்கள் இடத்தில் போகும்போது தான் யாருக்கு சத்தியம் அறியாத குருட்டு நிலையில் இருக்கும் ஒவ்வொரு ஜனங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சத்தியத்தை, உண்மையுள்ள சத்தியத்தை தெரிந்து கொண்டு அதன்படியாக நடப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவர். இதனால்தான் அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா G649 என்ற எழுத்து என்ன சொல்லுகிறது என்றால் சீலோவாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்போஸ்தலர் என்று அர்த்தமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போது சீலோவாம் என்றால் அப்போஸ்தலர், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அனுப்பப்பட்டவர் தான். ஆனால் அவரை அனுப்பின நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தாரா இல்லையா? பிதாவாகிய கடவுள் வந்து என்ன நோக்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பப்பட்டாரோ அந்த அனுப்பப்பட்ட காரியத்தை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடித்தவராக வெற்றி கொண்டவராக அவர் பரலோகத்துக்கு ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் இயேசுவினாலே நம்மை அவரிடத்திலிருந்து கர்த்தர் இயேசுவினிடத்திலிருந்து பிதாவினிடத்தில் போவதாலே நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்மை அனுப்பின நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நாம் வந்து நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால்தான் எப்படி அந்த பிறவி குருடன் வந்து அந்த சீலோவாம் குளத்தில் வந்து கண்களை கழுவின போது பார்வை அடைந்தார்களோ இது யாருக்கு? இப்போ நம்ம சொல்கிறது நமக்கு. ஏன்னா நாமளும் அழைக்கப்பட்ட நம்ம அனுப்பப்பட்ட நிலையில் தான் நாம் ஒவ்வொருவருமே இங்கே இருக்கிறோம். இங்கே மூப்பர்கள் அது வேறு. மூப்பர்கள் அவங்க வழி நடத்துறதுக்கு உண்டான எல்லா காரியங்களும் அவங்களுடைய சிரசின் மேல் இருக்கிறது. இது அவங்களுக்கு நிபந்தனைக்குண்டான காரியம், கனத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு யார் இருக்குனாங்கன்னா அது வந்து ஆசாரிய ஊழியம் பெற்றுக்கொண்ட மூப்பர்களுடைய கையில் வந்து இருக்குது. ஆனால் இங்கே ஒவ்வொரு சீஷர்களுக்குமே என்ன பண்ணால் அனுப்பப்பட்ட காரியம் ஒன்று இருக்குது. ஒவ்வொருவருக்குமே யார் சாயல் அடைய வேண்டும்னா அனுப்பப்பட்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் அடைய வேண்டும். அப்போ ஓட்டம் ஒவ்வொருவருக்குமே தனித்தனி ஓட்டமாக இருக்கிறது. இங்கே மூப்பர்களை பார்த்தோ இல்லை இங்கே வந்து செய்தி கொடுக்கும் சகோதரர்களை பார்த்தோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுடைய ஓட்டத்தை வந்து நீங்கள் ஓடாமல் விட்டுறக்கூடாது.
ஒரு சில நேரம் கொடுக்கிற ஒரு பாடங்கள் ஒரு முரண்பாடாக புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக பாடமாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு அங்கே கடவுள் என்ன சொல்லுகிறார், இந்த சகோதரன் மூலம் கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார், அந்த நல்லவைகளை எடுத்துக்கொண்டுமே ஆனால் நம்ம ஓடுகிற ஓட்டம் பிரயோஜனமுள்ள ஓட்டமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே. இப்போ கடவுள் அனுப்பின நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால்தான் அந்த பிறவிக்குடன் அந்த சீலோவாம் குளத்திலே கண்களை கழுவின உடனே பார்வை அடைந்தானோ அந்த போல நம்மளை பார்க்கும் ஒவ்வொருவருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள்தான் கிறிஸ்துவை போல நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த அசைவுகள் நம்ம நடக்கிற அந்த கிரியின் மூலம் பார்வை நிறைய பேர் அடைவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையை என்னவென்று நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? அனுப்பப்பட்ட நிலை எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? நம்ம எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நிலை நம்ம அனைவருக்குமே தெரியுமா இல்லையா? நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ அந்த நிலையை அடைய பிதாவாகிய கடவுள் உதவி செய்வாராக. ஆமென். சகோதரருக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட நம்ம அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்ற